ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஹைதராபாத் தம் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான இப்போ இந்த தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கன் எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் சிக்கனை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட 6 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், கூடவே ஜாதி பத்திரியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புதினா சேர்த்துக்கலாங்க. புதினா சேர்த்துட்டு இது கூடவே மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ புதினா மல்லி ரெண்டுமே சேர்த்தாச்சுங்க. இதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச நல்லா ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 200 ml இருக்குங்க. 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகாவே நல்லா காரம் உரைக்கும், அதனால் காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இப்போது எல்லா பொருளும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாங்க. நம்ம எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கனில் எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி கை வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஒரு 1 hour அளவுக்கு நல்லா ஊறட்டும். இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. தண்ணி சூடாயிடுச்சு. இதில் பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை இதெல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 பச்சை மிளகாய் கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ இதில் புதினாவும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நான் அரிசி பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி 2 உடச்சிருக்கோம்ல, அந்த அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அரிசி ஊற வச்சிட்டேன். தண்ணியை வடிச்சிட்டு இந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம அரிசியெல்லாம் நல்லா கொதிக்கும்போது ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு அரிசி எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 70% வேகணுங்க. சாதம் 70% வெந்ததும் நம்ம சாதத்தை வடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 70% அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு சாதம். இப்போ நம்ம இதை வடிச்சிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னி எடுத்து வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சாதத்தை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியும் செய்யலாம். இல்லை நம்ம சாதாரணமாக சாதம் வடிப்போம்ல தட்டு போட்டு, அந்த மாதிரியும் நம்ம வடிச்சிக்கலாம். இப்படி வடிக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம தட்டு போட்டு வடித்தோம்னா சீக்கிரமாக வடித்து முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் சாதத்தை வடித்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போ
இப்போ சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம்ல, எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த ஊறின சிக்கனை எடுத்து நம்ம பாத்திரத்துக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சிக்கனை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துருங்க. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே நல்லா தண்ணியெல்லாம் விட்டு வந்து அந்த தண்ணியிலே சிக்கன் எல்லாம் நல்லாவே வெந்து வந்துடும். இடையிடையில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே அந்த அளவுக்கு விட்டு வந்திருக்கு. இப்போ அதுலேயே சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம இந்த சிக்கனை வந்து இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதான். இப்போது எடுத்து கீழே வச்சிடலாம். வச்சுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தோசைக்கல் எடுத்து வச்சிடலாம். அது ஒரு பக்கம் சூடு ஏறட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சிக்கனில் நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கோம்ல, அந்த சாதத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. பாதி அளவு சாதம் வந்து சேர்த்துக்கலாம். ரெண்டாக உடைச்ச இந்த பாஸ்மதி அரிசியை நல்லா நீளமாக தாங்க இருக்குது, பார்க்கும்போதே தெரியும். இப்போ பாருங்கள், சாதமெல்லாம் சேர்த்தாச்சு. இந்த சாதம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஆனியன் வந்து வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா, கூடவே கொஞ்சமாக மல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக நெய் வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றி விட்டுட்டு இப்போ மீதி பாதி சாதம் வச்சுருக்கோம்ல, அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். இருக்கிற எல்லா சாதத்தும் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஆனியன் வந்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது புதினா சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மல்லி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதான், ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு இப்போ தோசைக்கல் வந்து சூடாயிடுச்சு. பாத்திரத்தை தூக்கி நம்ம தோசைக்கல்லில் வச்சுக்கலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இந்த மாதிரி மேலே கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுட்டு மேலே வந்து ஒரு வெயிட் வச்சிடலாங்க. அவ்வளோதான், தம் போட்டாச்சு. இப்போ இந்த அடுப்பு வந்து 2 நிமிஷம் கழிச்சிட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் அளவுக்கு நம்ம அப்படியே தம்லேயே வச்சுருக்கலாம். வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நம்மளோட ஹைதராபாத் தம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. பாருங்கள், சாதமெல்லாம் நல்லா உதிரி உதிரியாக, பீஸுமே நல்லா வெந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதை அடிச்சிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருந்தது. பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. நல்லா உதிரி உதிரியாக சூடான ஹைதராபாத் தம் பிரியாணி அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.